நீங்க வந்து எப்படி இந்த அடுத்த கட்டத்தை நேரலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? சரியா? சோ இந்த மெசேஜ் பண்றது நீங்க எனி டைம் பண்ணலாம். ஹாய், நான் தமிழ்ச்செல்வன். இது நம்ம சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் தமிழ். இந்த வீடியோ எதை பத்தி ஒரு தொகுப்பா இருக்க போகணும்னு சொன்னா, திறமைக்கான அங்கீகாரம் என்று சொல்லித்தான் இந்த வீடியோ நகரப்போகுது. முல்லைத்தீவுல பேராரூர் என்ற ஒரு சிறிய கிராமத்துல பிறந்தவங்க தான் தர்மிதா. கஷ்டப்பட்டு எப்படியோ படிச்சு பிராதனை பல்கலைக்கழகம் வந்து அங்க சின்ன சின்ன மேடைகள்ல பாடினாலும் இப்பதான் சக்தி டிவி நடத்துற சக்தி கிரவுண்ட் சீசன் 2 என்று சொல்ற ஒரு பெரிய மேடைக்கு போயிருக்காங்க. இதுக்கு பிறகு அவங்க முன்னேறி ஃபைனல்ஸ் போகணும்னு சொன்னா பாடினா மட்டும் போதாது, மக்களாகிய நாமளும் அவங்களே சப்போர்ட் பண்ணணும். கொஞ்சி கொஞ்சி கூபுதம்மா புரியாத ஆனந்தம், புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம், புதிதாக ஆரம்பம், பூத்தாடும் தேன் முட்டி நானா சின்ன சின்ன வண்ண குயில் கொஞ்சி கொஞ்சி கூபுதம்மா. ஹாய், நான் தர்மிதா ஸ்ரீகுமார். நான் முல்லைத்தீவில் இருக்கிற ஒட்டுசுட்டான் பிரதேசத்துல பேராறு என்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வரேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே இசையில ஒரு பெரிய நாட்டம் இருக்குது. ஆனா எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாம இருக்கிற எந்த கிராமத்துல இருந்து எனக்கு எந்த ஒரு வாய்ப்புகளும் எந்த ஒரு மேடையுமே கிடைக்கல. நான் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு வந்த பிறகு எனக்கு பேராதனை பல்கலைக்கழகத்தின் தமிழ் சங்கம் மூலமாக சிறிய சிறிய மேடைகள் வந்து வாய்ப்பு கிடைச்சது. அந்த சின்ன சின்ன மேடைகள்ல இருந்து நான் ஏறி பாடி இப்ப எனக்கு ஒரு பெரிய மேடை வந்து மேடையில பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுதான் சக்தி டிவி நடத்துற சக்தி கிரவுண்ட் சீசன் 2. ஸோ அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போ வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸுக்கு செலக்ட் ஆகிருக்கிறேன். இதுக்கு மேலே நான் ஃபைனல்ஸ் போகிறதுக்கு பொதுமக்களாகிய உங்கள் எல்லோரோடதும் வந்து சப்போர்ட் வேணும். அதாவது நீங்கள் எனக்காக வந்து வாக்களிக்கணும். ஹலோ தர்மிதா. ஹாய். என்னோட சொன்னா நாம இப்ப சொல்லிட்டேன், மக்கள்கிட்ட சப்போர்ட் பண்ணுங்க, ஓட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ எப்படி நீங்க அவங்க ஓட் பண்ணணும்னு சொல்ற தெளிவா சொல்லுங்க, கட்டாயம் ஓட் பண்ணுவாங்க. ஓகே இப்போ எப்படி vote பண்ணணும்டா, நீங்க சிம்பிளா பண்ற நார்மல் மெசேஜ் தான். அது வந்து எப்படின்னு சொன்னா எந்த voting நம்பர் வந்து 1. ஸோ ஈஸி 01 01. இது எப்படி நீங்க டைப் பண்ணணும்னு சொன்னா கேபிட்டல் S கேபிட்டல் C ஒரு ஸ்பேஸ் விட்டு 01 என்று டைப் பண்ணி போட்டு 7788 என்ற நம்பருக்கு நார்மல் மெசேஜ் பண்ணீங்கன்னா சரி. ஸோ இந்த மெசேஜ் பண்றது நீங்க எனி டைம் பண்ணலாமான்னு கேட்டா இல்ல, அதுக்குண்டா அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த குவார்டர் ஃபைனல்ஸ் நடக்கிற அன்றைக்கு அந்த டைம் ஒன்று ஒதுக்கப்படும். அந்த டைமுக்குள்ள எத்தனை மெசேஜ்னாலும் பண்ணலாம். ஸோ எல்லாரும் ப்ளீஸ் உங்களோட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன்னு சொன்னா இந்த இடத்துக்கு வந்த தர்மிதாவை நாம தான் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும். சரி, நமக்கு என்ன, நாம தான் பேக்கேஜ் போட்டு வச்சுக்கிறோமே, அடிச்சு தள்ள வேண்டியா மெசேஜ்? அப்படியெல்லாம் அவ்வளோ ஈஸியா சொல்லிடலாது. சம்டைம் வந்து பேக்கேஜ்ல வந்து அந்த மெசேஜ் வந்து போகாம இருக்கலாம். ஸோ இதுக்கு கொஞ்சம் ரீலோட் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னா அப்ப சரி வராதா? அப்ப சரி வராது. ஸோ அப்படி இல்லை, அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அவங்க அந்த 7788 நம்பருக்கு வந்து நாம எல்லாரும் நார்மலா வந்து இப்ப அல்லது டைலாக் சிம்முக்கு பேக்கேஜ் தான் இப்போ யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பேக்கேஜ்ல மெசேஜஸ் போகாது சொல்றாங்க. ஸோ தயவு செய்து ஒரு சின்ன அமௌண்ட் ஒன்று ரீசார்ஜ் பண்ணி வைங்க. அந்த டைம் சப்போர்ட் பண்றேன்னு சொன்னா நம்மளோட பேக்கேஜ் சப்போர்ட் பண்ணாது. ஸோ ரீசார்ஜ் பண்ணி வச்சா தான் ரீலோட் பண்ணி வச்சா தான் ஓட் பண்ணலாம். சரி, வந்து நீங்க முன்னுக்கு பார்த்துருப்பீங்க அவள் அந்த மியூசிக் இல்லாம எப்படி பாடினாளன்றது உங்களுக்கு விளங்கிருக்கும். இப்படித்தான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு பாடி சரியான வாய்ப்பு கிடைக்காம இப்பதான் ஒரு சரியான இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணணும்னாம நாங்கள் யூனிவர்சிட்டியால் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். நீங்களும் அவளை ஒரு மகளா சகோதரியா நினைச்சு சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி மெசேஜ் பண்ற எல்லாம் சொல்லிட்டோம். தொடர்ந்து உங்களோட மெசேஜ் உங்களோட ஓட்ஸ் தான் அடுத்த லெவலுக்கு அவளை கொண்டு போவோம்.